பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் மகாபிரிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய கரணம் அச்சில் இறங்கி வரப்போகிறது, நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. Thank you Jesus, wonderful Jesus. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா. தனியன்னை நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. தீதாய் மதிக்கையில் மாதா பிதாவனை தீதாய் மதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா. எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா. எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. கிருபை நதியே என் பதியே வற்றா கிருபை நதியே என் பதியே ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே துக்கம்
ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மாதா பிதா என்னை தீதாய் மதிக்கையில் மற்றோருக்கு பற்றேதையா. தாயும் தகப்பனு கூட என்னை வேண்டாம் என்று பொல்லாதவன் நினைக்கும் போது மற்றவர்களுக்கு என்மேல் எப்படி பற்று வரும். மாதா பிதா என்னை தீதாய் மதிக்கையில் மற்றோருக்கு பற்றேதையா. எளியன் மேல் மற்றோருக்கு பற்றேதையா. ஆனால் தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்துக்கொள் என்று சொன்ன நீரே எனக்கு ஆதாரம், நீரே என் அடைக்கலம், நீரே என் இரட்சண்ய கொம்பு, நீரே என் பலத்த துருகம். உம்முடைய நாமத்தை சரணாகதி அடைகிறேன், உம்முடைய பாதத்தில் விழுகிறேன். அப்பா, என்னையும் இந்த வசனத்தை கேட்கிற மக்களையும் இன்றைக்கு என்ன தேவையோடு வந்து கண்ணீரோடு ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களோ அத்தனையும் மனதார கொட்டி கொடுத்து அனுப்பும். ஆசீர்வதியும். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். வாரம் வாரம் ஒரு செய்தி, ஒரு சங்கீத பகுதி, என்னை அல்லாமல் ஆயிரக்கணக்கான பிரசங்கிமார்கள் நேரலையில் சர்ச்சிலையும் பேசுகிறாங்க, நேரலையும் ஒளிபரப்புகிறாங்க. அதையும் மீன் வறுத்து கொண்டு, கறி வறுத்து கொண்டு, மேக்கப் போட்டுக்கொண்டு, சேலையை கட்டி கொண்டு அல்லது பேண்ட் ஷர்ட்டை ஜீன்ஸை போட்டுக்கொண்டு ஆண்களும் பெண்களும் நடந்து கொண்டும் பேசிக்கொண்டும் பைக்கில் போய்கொண்டும் காரில் போய்கொண்டும் கேட்கிறார்கள். இப்போ ஆராதனையெல்லாம் இப்போ மொபைல் ஃபோன் மாதிரி ஆகிப்போச்சு, அல்லது நடமாடும் ஆராதனை கூடங்கள் நிறையா வந்துருச்சு. நடந்துக்கிட்டே கேட்கலாம், மீன் வறுத்துக்கிட்டே கேட்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம், பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டே கேட்கலாம். அது என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி கேட்கலாம் என்ற நிலைமை மாறி போய்விட்டது, ஆகிவிட்டது. இதற்கு மத்தியிலே சத்தியத்தை கேட்கிற, சத்தியத்தை கைக்கொள்ளுகிற, வசனத்தை கைக்கொள்ளுகிற மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. என் வசனத்துக்கு நடுங்குறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன், என் நாமத்துக்கு பயந்தவர்களை, என் வசனத்துக்கு நடுங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். கைகளை தட்டி. நான் இல்லை, எப்படியா? நாங்கள். திரியேக தெய்வம், திருத்துவமாகிய திரியேக தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்தாய், மூவர் ஒன்றான முதல் கடவுள், முக்கியமான கடவுள், பெரிய கடவுள், பெரிய தேவன், ஒரே தேவன் வந்து மூவரோடு கூட மூன்று கிரியைகளை செய்கிற லட்சணமுடைய, மூன்று குணலட்சணமுடைய மூவரும் ஒன்றான தேவன் வந்து நமக்குள் வாசம் பண்ணுவோம். யாருக்குள்ள? வசனத்துக்கு நடுங்கி அதை கைக்கொள்ளுகிறல்ல. நாம் எப்பொழுதும் வசனத்தையும் கேட்கிறோம். அப்படி ஆயிடுச்சு லைஃப் ஸ்டைல். எப்படி? வசனத்தையும் கேட்கிறோம், மற்றவரையும் பார்க்கிறோம். வசனத்தை வேண்டான்னு சொல்லலையே, நாங்கள் கேட்கத்தானே செய்கிறோம், வசனத்தையும் கேட்கிறோம். ஃபாதர் பாடினார், உங்களுடைய வார்த்தை தான் எனக்கு உணவுனார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனத்தினாலும் பிழைப்பான், வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை ஜீவ அப்பம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்போ இந்த வார்த்தையை கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம இப்போ உங்கள் மனசாட்சியை கேளுங்க. இப்போ இருக்கிறவங்களே இதில் இருக்கிறதுல கொஞ்சம் கூட்டம் தான். இதுலையும் பிரசங்கத்தை கேட்குறது ஒரு 4-5 பேர் தான் இருப்பீங்க. யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பாருங்கள். இப்போ இவர் ஒருத்தர் ஒன்று யோசிப்பார், அவர் ஒருத்தர் யோசிப்பார், அவர் மிக்சரில் இருக்க யோசிப்பான், அங்கிட்டு கேமரா பார்க்குறான், இங்கிட்டு பார்க்குறான், அவன் காதில் சவுண்டு பார்க்குறான். அதாவது அது பார்க்கக்கூடாது, இல்லை பார்க்காட்டி போகாது. ஆனால் சிந்தை ஒரே நோக்கத்தில் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய கிருபையினால் நான் மைக்கில் மேடையில் நின்று கொண்டே 10 விஷயத்தை கவனிப்பேன். 10 விஷயத்தை கவனித்து கொண்டே இருப்பேன். அது கர்த்தர் கொடுத்த கிருபை. சில பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் செலவிடுகிற நேரத்தை 1/4 பங்கு கூட கர்த்தருக்கென்று செலவிடுவதில்லை. எவ்வளோ நேரம்? 1/4. இதெல்லாம் கர்த்தருடைய கணக்கில் எழுதப்பட்டு இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசியில் இப்போ மெடிக்கலுக்கு போகும்போது திக்கு 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 என்ன ரிசல்ட் வருமோன்னு திக்கு திக்கு திக்குன்னு நடக்குது. அதுக்கு முன்னே டாக்டர் சொல்கிறாங்க, இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க, இப்படி நடங்க. அதெல்லாம் நம்ம அசால்ட்டாக நினச்சிருவோம். ஸோ வாக் பண்ணுங்க சார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா? வாக் பண்ணாப்புல என்ன நடக்க போகுது? வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், இரவும் பகலும் தியானியுங்கள் சொல்லியிருக்கு. ஆனால் கேட்க மாட்டோம். அப்போ ஒரு சின்ன விஷயத்தை ஒரு சின்ன குழந்தை தன் தாயிட்ட சொன்னதை கேட்டேன். எப்படின்னா, இப்படி 24 மணி தேவனை தேடாமல் அல்லது வார்த்தையை தேடாமல் நம்முடைய வேலையில் நம்முடைய ஆன்மீக கடமையில் ஆற்றாமல் இருந்தால் ஃபாஸ்ட் டென்ஸ் என்னாகும்னா யூஸ்டு பேப்பர். ஃபாஸ்ட் டென்ஸ் என்னாகுமா? யூஸ்டு பேப்பர். பேப்பர் யூஸ் பண்ணிட்டு என்ன செய்வோம்? தூக்கி போட்டுருவோம். யூஸ்டு பேப்பர். ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்காம இருந்தோம்னா நியூஸ் பேப்பர். இன்னைக்கு வாசிச்சுட்டு நாளைக்கு அது யூஸ் ஆகாது. இன்னையோட உன் கதை முடிஞ்சுடி அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சர் டென்ஸில் வரும்போது கேட்க மாட்டோம்னா என்ன தெரியுமா? வேஸ்ட் பேப்பர். யூஸ்டு பேப்பர், நியூஸ் பேப்பர் மன்னிக்கணும். ஃபியூச்சர் டென்ஸில் கேட்கனா கொஸ்டின் பேப்பராம். என்னது? கொஸ்டின் பேப்பர். உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகுது. இப்படியே உட்கார்ந்துருந்தா நீ வேஸ்ட் பேப்பர். அப்போ பாஸ்ட் டென்ஸில் யூஸ்டு பேப்பர், ப்ரெசன்ட் டென்ஸில் நியூஸ் பேப்பர், ஃபியூச்சர் டென்ஸில் என்னது? கொஸ்டின் பேப்பர். இப்படியே இருந்தீங்கன்னா நீ வேஸ்ட் பேப்பர். டாய்லெட் டிஷ்யூ பேப்பரை கூட கேவலமாயிருவ நீ. வேஸ்ட் பேப்பர். வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சுன்னு சிலர் மமதையில் உட்காந்துருப்பாங்க பாருங்க. அதில் நான் ஜெபிக்கத்தானே செய்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் தான் கேமரா எடுக்கிறேன், நான் தான் எடிட்டிங் பண்ணுறேன், நான் மிக்சரில் உட்காடுறேன், அண்ணனுக்கு விடிய சேவகம் பண்ணுறேன், நான் பரலோகம் பெயர் வேணும். போக முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய ஆவி நான் நிரம்பி அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிப்பது இல்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று அநேக நாள் கூப்பிடுவார்கள். நான் உங்களை அறியேன். அக்கிரம செய்கைக்காரரே. நான் இப்போ பேசுனேன்னா அக்கிரமம் பிடிச்ச பய உள்ள நாரப்பய உள்ள அப்படின்னு பேசினா என்னை செருப்பு கூட்டி தானே அடிப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு போங்க, அக்கிரமம் பிடிச்ச நாயை வெளியே போ அப்படிங்கிறார். உங்களை ஒருபோதும் நான் அறியேன். உன் நாமத்தை தான் ஏன் சொன்னோம்? உன் நாமத்தில் தான் ஊழியம் செய்தோம், உன் நாமத்தில் தான் பாட்டு பாடினோம், உன் நாமத்திற்காகத்தான் கேமரா பிடித்தோம், உன் நாமத்துக்காகத்தான் கீபோர்டு வாசித்தேன், உன் நாமத்துக்காகத்தான் எடிட் பண்ணேன், உன்னுடைய நாமத்துக்காகத்தான் சங்கீத பகுதி எடுத்தேன், உன்னுடைய நாமத்துக்காகத்தான் ஜபத்தை நடத்தினேன், உன்னுடைய நாமத்துக்காகத்தான் ஆராதனை நடத்தினேன். உன்னை அறியேன். என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய சித்தம் என்ன? அவர் ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அன்பு என்றால் என்ன? தேவனிடத்தில் அன்பு குருவாகின்ற அன்பு என்றால் என்ன? கற்பனைகளை கை கொள்வதே அன்பு. கற்பனைனா என்ன? வசனத்தை கை கொள்வதே தேவனிடத்தில் நாம் பாராட்டுகிற அன்பு. இந்த அன்பு உங்களுக்குள் இருக்கிறதா என்று பாருங்கள். நிறைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். இது ஒன்றும் தப்பில்லை.
நகை போட மாட்டோம் சார், ஆனால் டவுரி வாங்குவோம் சார். நகைக்கு பதில் காசாக கொடுத்துருங்க சார். நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம் சார், ரசிக்கப்பட்டோம்ல, ஆனால் தாழ்ந்த ஜாதியில் பொண்ணு எடுக்க மாட்டோம் சார். இது என்னன்னு எனக்கு தெரியலங்க. நான் கிறிஸ்துக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ரோமன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, பலவீனன் என்றும் இல்லை. எல்லோரும் ஒரே ஆவினால் தாகம் தீர்க்கப்படி ஏற்றுக்கொண்டோம் சார். ஞானஸ்தானம் பெற்றுட்டோம் சார், அபிஷேகம் பெற்றோம் சார். ஆனால் பாருங்க பிரதர், நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் லோவில் மட்டும் பார்த்துடாதீங்க. லோ ஹைன்னு யார் மாற்றினது? உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள், அது உன்னுடைய சுதந்திரம். மற்றவர்களை தாழ்மையாக நினைப்பதற்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள், அது உன்னுடைய விருப்பம். மற்றவர்களை தாழ்மையாக நினைப்பதற்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? இன் கிரைஸ்ட் அவுட் ஆஃப் கிரைஸ்ட். சமரியா ஸ்திரிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு ஜலம் கொடுன்ற கேட்குறார். குடிக்கிற தாகமாக இருக்குது, அம்மாடி கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. ஐயோ, நீ ஒரு யூதனாக இருக்கிறேன், நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி, உங்களுக்கு நான் தீட்டானவள், நான் தண்ணீர் கொடுக்கலாமா ஐயா? அது தீட்டாயிருமே. இந்த கழுதையும் அப்படித்தான் நினைக்குது. சாமி கும்பிடுறங்க சாமி. என்ன சாமி? கும்பிடுறங்க சாமி, கும்பிடுறங்க சாமி. குனிய கொட்டுவான். கும்பிடாத, குனியாத, நிமிர்ந்து நில், கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கும்பிடுங்க. ஐயோ, நீங்கள் பெரியவங்க, என்கிட்ட ஜலம் வாங்கி குடிக்கலாமோ? கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீர் அவரிடத்தில் நீ கேட்டிருப்பாய், என்றென்றைக்கும் தாகமே எடுக்காத ஜீவ தண்ணீரை உனக்கு அவர் கொடுத்திருப்பார். கைகளை தட்டி. அப்போ அவள் கதை உடனே கொஞ்சம் தைரியம் சொல்கிறார். எங்களுக்கு இங்கே தொழுது, எங்கள் பிதாக்கள் இங்கே தொழுது கொண்டார்கள், அங்கே தொழுது கொண்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீ போய் இதை சொன்ன உடனே அவருடைய அவர்களும் சொல்லிட்டு சொல்கிறாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. சீக்கிரட்டையும் உடைச்சோடனே இவன் அரண்டு உருண்டுட்டா. ஊரையே திரட்டிட்டு வந்துட்டா. என்னுடைய ரகசியத்தை எல்லாம் சொன்ன ஒருத்தர் மேசியா வந்திருக்கிறார், வாருங்கள், அவர் நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்து. அது ஊரே ரசிக்கப்பட்டுச்சுங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக செலவிடும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் மாறாதிருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருப்போம். யூஸ்டு பேப்பரும் இல்லை, நியூஸ் பேப்பரும் இல்லை, என்னது கொஸ்டின் பேப்பரும் அல்ல, வேஸ்ட் பேப்பரும் அல்ல, ஜீவ பேப்பர், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள். வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 84 சங்கீதம் 11 வசனம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ரிப்பீட் பண்ணுவாங்களே. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காத. கை தட்டுங்களேன். யாருக்கு நன்மையை வழங்காதிரார்? உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். இந்த உத்தமர்கள் யார்? உத்தமமாய் நடப்பவர்கள் யார்? வேத புத்தகத்தில் 3 விதமான மக்கள் எழுதப்பட்டிருக்கிறார். ஒன்று சன்மார்க்கன், 2வது துன்மார்க்கன், 3வது உத்தமமார்க்கன். சன்மார்க்கர் என்றவர்கள் மனசாட்சியின்படி வாழுகிறவர்கள். எல்லா மதத்திலும் உண்டு. ஈயரும்புக்கு கூட தீங்கு செய்யாதவர்கள், பொய் சொல்லாதவர்கள், ஃப்ராடு பண்ணாதவர்கள், ஆன்மீகத்தை விற்காதவர்கள். எல்லா மதத்திலும் உண்மை பக்தர்கள், ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள். அது இதோ நாமம் போட்டிருக்க ஜட்ஜு கூட நீதியாய் இதோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். ஈயரும்பு கூட தீமை செய்யாதவர்கள், மனசாட்சிப்படி வாழுகிறவர்கள் சன்மார்க்கர். ஆனால் இவர்கள் இருக்கட்டும். அடுத்து துன்மார்க்கர் யாரு? பாவமே தண்ணீரை போல பருகி பாவச்சை 24 நிமிஷம் செய்கிறவர் பேர் துன்மார்க்கர். ஆனால் இந்த 2 பேருக்கு வித்தியாசம் உண்டா? இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது சன்மார்க்கனையும்
துன்மார்க்கனையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எரிகிற கந்தக கடலிலே போடுவார்னு எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஆண்டவர் என்ன சன்மார்க்கனுக்காக தானா துன்மார்க்கனுக்காக தானா? இது என்னப்பா ஒரே மாதிரி செய்கிறாரு? விஷயத்துக்கு வர்றேன்டா. சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கைகளை தட்டி. யார் பாக்கியவான்களாம்? கர்த்தருடைய வேதத்தின்படி. நாம இஷ்டத்துக்கு பிளான் பண்றதில்ல. நம்ம லைஃப் ப்ளூ பிரிண்ட் நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாது. எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி, அந்த ஸ்ட்ரக்சரின்படி, அந்த ட்ராக்கில், அந்த அவுட்லைனில் போயிடக்கூடாது. இதில் வசனத்துக்கு புறம்பே ஒன்றும் போய்விடக்கூடாது. நான் சொன்ன எல்லாரும் கோவப்பட்டுருவாங்க. சார் ஜாதி நான் பார்க்கல, எங்கள் அப்பா தானே பார்க்குறார். சார் டவுரி நான் வாங்கலை, எங்கள் அப்பா தானே கேட்குறார். நீ அப்பனை எத்தனை நாள் மதிச்சிருக்க, எத்தனை நாள் அடிச்சிருக்க சொல்லு. அப்பாவை கேட்காம லவ் பண்ண தெரிஞ்சதில்ல, அப்பாவை கேட்காம குடிக்க தெரிஞ்சதில்லை, அப்பாவை பார்க்காம விபச்சாரம் பண்ண தெரிஞ்சதில்ல, அப்பாவை கேட்காம எங்கெல்லாம் சுத்த தெரிஞ்சதில்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு புறம்பாக இருக்கிற இந்த காரியத்தில் நான் இப்படித்தான் இருப்பேன், நான் தான் ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்ல உனக்கு தெரியாதா? அப்பா மட்டும் அப்பனை இழுத்து போட்டுருவான், அப்பனை மதிக்கவும் மாட்டான். பேச்சுக்கு ஒப்புக்கு சப்பானியாய் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராம். நீ என்ன நோக்கத்தோடு பேசுகிறாய் என்ற சிந்தை எங்க ரெக்கார்ட் ஆகிடுவாங்க. அவரை ஏமாற்ற ஒரு நாளும் முடியாது. அதனால ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு பேரு உத்தம மார்க்கத்தார். அவர்களுக்கு பரிசனவாம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மை வழங்காதிரார், வழங்காமல் இருக்க மாட்டார். என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைச்சிருந்தால் மிகுந்த பலன் கொடுப்பீர்கள். எனவே தான் சங்கீதம் 37:3 வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அந்த வார்த்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்துருங்களேன். எப்படி பாருங்க, அந்த வார்த்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து அது கொஞ்சம் கண்ணை திறந்து வாச்சு பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். மேய்ந்துகொள். அடுத்து கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. எந்த விஷயத்திலும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாவே இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அவர் உன் இருதயத்துடைய பிரார்த்தனையை வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கையை தட்டுங்களே. நிபந்தனையை போட்டுட்டு அப்புறம் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? இந்த 0% நீங்கள் ஒரு காசும் கொடுக்காமல் இந்த பொருளை எடுத்துக்கொண்டு போகலான்னு போடுவோம். பொம்பளையால் ஆம்பளை வாயை பொழப்பான் பார்த்துக்குங்க. ₹1 பைக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ₹1 பைக்கு போட்டிருக்காரா? ₹1 மிக்சி, ₹1 உடனே மக்கள் கூட்டம் அந்த ஏடை பார்த்துட்டு, இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு பயங்கரமாக ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த விளம்பரத்தை உற்று பார்க்கணும். கீழே கண்ணுக்கே தெரியாத அளவில் ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, நிபந்தனைக்கு உட்பட்டது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நிபந்தனைக்கு அது மட்டும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இங்கே வாசித்த வசனம் என்ன செய்யும்? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தனுக்கு அருளிச்ச. இதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு எப்படி? கர்த்தரை நம்பி நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. என்ன நடந்தாலும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அதாவது பிரார்த்தனைகளை, நீ என்ன விரும்பி ஜெபிக்கிறையோ அதை ஆண்டவர் உனக்கு அருள் செய்வார். ஆண்டவரை தேடுவதில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நான் கூட இன்க்ளூடிங் மை செல்ஃப்.
நினச்ச நேரம் தேடுறது, நமக்கு சௌரியப்பட்ட நேரத்தில் அவரை தேடுறது. ஆண்டவர் சில டைமிங் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். காலை ஜெபம், குடும்ப ஜெபம். நான் கர்த்தரை தேடினேன், ஒன்றையே நாடினேன், அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவரை ஆராய்ச்சி செய்யும்படிக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதையே தெரிந்து கொள்வேன். அப்பொழுது அவரின் சத்துருக்களுக்கு மத்தியில் என் தலையை உயர்த்துவார். கைகளை தட்டி நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுது அவருடைய துதி என் வாயில் இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, நாம் இஷ்டத்துக்கு தெய்வத்துக்கு டைம் கொடுக்கக்கூடாது, தெய்வ இஷ்டத்துக்கு தான் நாம் டைம் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய இஷ்டத்திற்கு, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப கடவுளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், சர்ச்சஸ் எல்லாம் 1 மணி நேரம் ஆராதனைப்பாங்க. மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடும். மெசேஜ் வந்து 15 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸுக்கு இவ்வளவு செலவழித்து என்னை கன்வென்ஷன் ஸ்பீக்கரெல்லாம் கூப்பிடுவாங்க. மற்ற நாளெல்லாம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அங்கே போகிற ரெவரண்ட் சொல்லுவாங்க, கரெக்டாக 9க்கு முடிச்சிருங்க சார், பெர்மிஷன் இதுவரை 10 மணி வரை இருக்குது, 9க்கே முடிச்சிருங்க சார். எனக்கு கொடுக்குறது எப்போ கொடுப்பாங்க தெரியுமா? 8:15 காணிக்கை எடுத்து அதை எடுத்து அதுக்கு பிறகு நாளை சர்ச்சு, அசன காரியம், அந்த காரியம், இந்த காரியம், நாளை சண்டை, இதை அறிவிச்சுட்டு இருப்பாங்க. யூஷுவல் அறிவிப்பு தானே இது. ஆண்டவருடைய வார்த்தையை, ஊழியத்தையே இந்த ஒரு வரம் பெற்ற தேவ மனிதன் வந்திருக்கிறார், அவர் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வதை மக்கள் அனுபவிக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையே இப்போ இல்லை. ஏன்னா கர்த்தரை தேடுறதில் அவங்க இஷ்டத்துக்கு தான் தேடுறது. நான் ஆஸ்திரேலியா போயிருந்த பொழுது பேப்டிஸ்ட் சர்ச் மூலமாக எனக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பேசுவதற்கு ஒரு டீம் வந்து என்னை இன்டர்வியூ பண்ண வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த டாக்டரின் பேசுவீங்க? ஃபுல் காஸ்பல் பேசுவீங்களா? சரி. இரண்டாவது, கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்ஸ் இருக்குமா? இந்த பெண்டிகாஸ்டல் பீப்புள், இந்த ஆவியில் நிறைந்தவங்க சொல்லுவங்க மாதிரி அபிஷேகம், அந்த மாதிரி ஹீலிங்க்கு மேலே நேம் கால் பண்ணியெல்லாம் கூப்பிடுவீங்களா மேடைக்கு? ஆமாம். சொன்னாங்க, இல்லை, எங்கள் சர்ச்சில் அதுக்கெல்லாம் அலௌடு இல்லை. ஆனால் இதுவரை நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று நம்பியிருந்தோம். அதுதான் இன்றைக்கு வரை எங்கள் நம்பிக்கை. ஆனால் இப்பொழுது தான் கொஞ்சம் கரெக்ஷனாக இருக்குது. அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அதுவும் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை தான். நாங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிறோமே, இதுவும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தான். போகட்டும். அடுத்து, நீங்கள் இந்தியாவில் கத்துறது மாதிரி ரொம்ப கத்தி பேசக்கூடாது. ஹார்ட் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, செத்து போயிடுவாங்க. அதனால் மைக் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வச்சுருப்போம். 2 அடிக்கு தள்ளி நின்னே பேசுங்க. கேட்டிங்களா? வாட்டர் உங்களுக்கு கீழே வச்சுருவோம், உங்கள் டிரான்ஸ்லேட்டருக்கும் வச்சுருவோம். 2 அடிக்கு தள்ளியே பேசுங்க. ஏன்னா எல்லார் காதுலையும் ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறது மாதிரி அவ்வளவு நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் மைக் இருக்குது, கேட்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை கத்தி பேசினா தான் கிரியை செய்யுங்கிறது எங்கள் நம்பிக்கையில். எப்படி பேசினாலும் கிரியை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, எல்லாம் சரி. இவ்வளோ நாங்கள் பேசிட்டோம். இதெல்லாம் எங்களுடைய சபையினுடைய சட்டத்திட்டம். ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் மகா ஜென்டில். எங்கள் சபைக்கு எப்படி உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்படியே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு கைகளை தட்டி என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்கள். பரிசுத்த ரொம்ப ஜென்டிலானவர். எங்கள் சபையின் கோட்பாடுகளுக்கு ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்படி சுதந்திரம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லையும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. எங்கள் சபைக்கு கர்த்தர் தெரியும் எப்படி நடத்தணும்னு, அப்படியே உங்களை நடத்துவார். அதுதான் பரிசுத்தாவினுடைய ஒழுங்கு. சகோதரரே, இது என்ன? எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடக்கட்டும். எழுதுறாரா? போயாச்சு. அவங்க சொன்னதை ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு சாட்சியெல்லாம் எடுக்கணும்னா அடுத்த ரூமில் ஒரு கேமரா வச்சுருவோம். நீங்கள் முடிச்சுட்டு அங்கே போனோன்னு சாட்சி சொல்லுவாங்க. அங்கே வரும்போது வந்து சாட்சி சொல்லட்டும், டெஸ்டிமனி சொல்லட்டும். அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்தியா கொண்டு போயிடலாம். அதுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஜெபம் பண்ணேன். முதல்ல ஜெபம் முடிஞ்சது. அப்போ மன்னிக்கும், பிரசங்கம் முடிந்த உடனே, மிஸ் ஆனி, உங்கள் வயிற்றில் இருக்கிற கட்டிகளை நான் மேலே தானே கூப்பிடக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கண்டிஷன்.
என்னமும் செய்யலாம். நீங்கள் உங்களை பயன்படுத்துகிற ஆவியான கொடுத்த வரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் மேடைக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது, அவங்கள தூண்டி விடக்கூடாது. ஏனி உங்கள் கட்டியை இயேசு சுகமாக்குகிறார், அவ்வளவுதான். ஒரு சவுண்டு அந்த சர்ச்சில் அப்படி சவுண்டெல்லாம் வராது. ஒன்றுமே கூப்பிடல. ஒரு அம்மா அந்த சர்ச்சிலேருந்து இவ்வளோ பெருசு இருப்பாங்க, ஃபோட்டோவில் என் கூட இருக்காங்க, ஓடி வந்தாங்க கவுன் போட்டுக்கிட்டு. என்ன வாட் ஹேப்பன் சிஸ்டர்? அவங்க சொன்னாங்க, என் வயிற்றில் 3 வருஷத்துக்கு மேலே இவ்வளோ பெரிய கட்டி இருந்துச்சு, இந்த கட்டியை நீங்கள் கூப்பிட்ட போது தொட்டு பார்த்தேன், கட்டி கிடுக்கிடுன்னு ஆடிச்சு, மறைஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் அப்படியே அரண்டு போயிட்டாங்க. என்னை சொன்ன கமிட்டி கூட பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி சொன்னாங்க? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அற்புத கிரியைகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. பலாப்பழத்துக்கு விளம்பரம் தேவையில்லை, பொழந்து வச்சால் ஈ வந்து மொய்க்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்கும் பொழுது அற்புதம். தேசத்தில் குடியிருந்து நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளம் வருதுன்னா ஏதோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறீங்க, அல்லது டிசிப்ளின் இல்லை, அல்லது பஞ்சுவாலிட்டி இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்தை நினைச்ச நேரம் செய்கிறீங்க, உங்களுக்கு நினைத்த நேரத்தில். நாம் வாழ்க்கையில் மனசில் ஒரு ஆண்டவர் இந்த நேரம் அப்படின்னா அந்த நேரத்தில் கர்த்தரை தேடிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு காலையில் குற்ற உணர்வு, எனக்கு நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எழும்பவே முடியாது, ட்ரௌசியாகவே இருக்கும், எனக்கு எழும்பணுமே எழும்பணுமே எழும்பணுமேனு அந்த குற்ற உணர்வு. அந்த காலத்தில் 4:30க்கு அலாரம் வைத்து காலையில் 7 மணி வரை ஜெபம் பண்ணுவேன். இப்போ என்னால் முடியலை. அது தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை நான் குற்றம் என்று சொல்ல மாட்டேன். என்னையும் எனக்கு இல்லை, யாருக்கு இருந்தாலும் எழும்பவே முடியலையே, 1 மணி நேரமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா தூங்கினா தான் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் சரியாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னால் அதை கீழ்ப்படிங்க. அது தவறில்லை. அது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். தேவன் பலப்படுத்துறதுனால எழும்பி நின்றுக்கங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இவ்வளோ கொளுத்து பண்ணி மாதிரி ராத்திரிலாம் தின்னுட்டு ஏப்பமுட்டு பிரியாணி, சிக்கன் 65, மட்டனு, முருகப்பான் ஒன்று போட்டிருக்காரு. இந்த என்ன ஹோட்டல்டா நியூ மாசில் முருகப்பான் இவ்வளோ தண்டியில் ஒரு போய் சாப்பிட்டு பாருங்கள் தம்பி. ஒரு முருகப்பாவை சாப்பிட்டீங்கன்னா 3 நாளைக்கு பசிக்காது. கேட்டிங்களா? அந்த முருகப்பாலாம் சாப்பிட்டுட்டு கோழியும் சாப்பிட்டு சிக்கனும் நைட்டு 12, 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்கடா. என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. என்னமோ லபக்கு 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 லபக்குன்னு பட்டினி கிடந்து தின்னது மாதிரி. அது கூட சாப்பிட்ற விதத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது பொறுமையாக சாப்பிட்டா என்ன, நான் ஒரு வாய் எடுத்து வாய்க்கும் போது 4 வாய் உள்ள பெரிய இவ்வளவு தான். இதெல்லாம் செய்ய தெரியுதில்ல. ஆண்டவர் அப்படி தான் அவ்வளோ ஆவலாய் தேடணும், கைகளை தட்டி. ஹல்லேலூயா. வறண்டு சண்ணீரற்ற வனம் இந்த புவிதனில், வறண்டு தண்ணீரற்ற வனம் இந்த புவிதனில், திரண்ட தயை தேவை நாடுவேன், திரண்ட தயை தேவை நாடுவேன். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய், துதி செய்ய மனமே எழுந்தீராய். பார்க்கிலும் தேவனின் காதலை
ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை ஆவலதாய் நாடி போற்றுவேன். ஆவலதாய் நாடி போற்றுவேன். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய். துதி செய்ய மனமே எழுந்தீராய். கடவுளின் வல்லமை கனம் மகிமை காணும். கடவுளின் இடமதில் செல்வதே என் இஷ்டம். இடமதில் செல்வதே என் இஷ்டம். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய். துதி செய்ய மனமே எழுந்தீராய். ஆவியில் நிரம்பி பாடலின் பொருளை உணர்ந்து பரியந்தம் ஆண்டவர் நாமத்தை, ஆயுள் பரியந்தம் ஆண்டவர் நாமத்தை நேயமாய் பாடி நான் போற்றுவேன். நேயமாய் பாடி நான் போற்றுவேன். மெத்தையில் ராச்சாமம் நித்திரை கொள்கையில், மெத்தையில் ராச்சாமம் நித்திரை கொள்கையில் கர்த்தரின் செயல்களை தியானிப்பேன். கர்த்தரின் செயல்களை தியானிப்பேன். அல்லும் பகலும் நான் அவர் செட்டைகளின் கீழ், அல்லும் பகலும் நான் அவர் செட்டைகளின் கீழ் தொல்லைக்கு நீங்கிய ஒதுங்குவேன். தொல்லைக்கு நீங்கிய ஒதுங்குவேன். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய். துதி செய்ய மனமே எழுந்தீராய். துதி செய்ய மனமே எழுந்தீராய்.
அல்லும் பகலும் நான் அவர் செட்டைகளின் கீழ் தொல்லைக்கு நீங்கியே ஒதுங்குவேன். கைகளை தட்டி. ஜீவனை பார்க்கலும் தேவனின் காதலை ஆவலதாய் நாடி நான் ஓடுவேன். என் உயிரை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ஆவலதாய் ஓடுவேன். அல்லும் பகலும் அவர் செட்டைகளின் கீழ் ஒதுங்குவேன். எப்பொழுது பார்த்தா நான் அவர் செட்டையின் கீழ் தான் ஒதுங்குவேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜெபத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பியாசியுங்கள். உபவாசத்தை அப்பியாசியுங்கள். பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கடைசியில் லகுவாயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை தேடாமல் வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது நான் பிரசங்கங்களில் சொன்ன ஒரு சம்பவம் தான். ஏதேன்ஸ் மலை இருக்கிற இடத்தில் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன், அவனுடைய விதவை தாய், ஒரு நாள் அவனுக்கு ஒரு கன்றுக்குட்டியை பரிசாக வழங்கினாள். எதை? கன்றுக்குட்டியை. இவன் அதை மேய்ப்பதற்காக மலையில் மேல் ஏறுவான். இந்த கன்று ஏறி வர ரொம்ப கஷ்டப்படும். இவன் செய்வான், அந்த கன்றுக்குட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு மேலே கொண்டு போய் விட்டு மேய்ச்சல் கூட்டிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவான். இதை ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் தூக்குவான், மேலே கொண்டு போவான், தூக்குவான், மேலே கொண்டு போவான். முடிந்தது. ஒரு நாள் இந்த நாட்டிலேயே சிறந்த பழு தூக்கும், வெயிட் லிஃப்டிங்கா, பழு தூக்கும் போட்டி நடந்தது. எந்த மனிதனாலும் தூக்க முடியாத பெரிய கனமான எடையை, மனுஷனால் தூக்க முடியாத ஒரு எடையை இவன் லகுவாய் தூக்கி இறக்கிட்டான். இவன் பழு தூக்குறதுல பிராக்டிஸ் பண்ணல. இவன் இதுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த துறைக்கும் இவனுக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி தம்பி இது நடந்தது அப்படின்னா, என் தாயார் எனக்கு ஒரு கன்றுக்குட்டி பரிசளித்தாள். அதை மேய்ச்சலுக்காக மலை மேல் கொண்டு போவேன். கன்றுக்குட்டி நடக்கிறதே என்று நேசித்து அதை தூக்கி, அந்த சிறு கன்றா இருக்கும் பொழுது தூக்கி தூக்கி தோளை வைத்து பெரிய காளையான பின்பு தூக்க ஆரம்பித்து விட்டேன். தினம் தூக்குவேன், ஒரு நாள் கூட விட மாட்டேன். டெய்லி தூக்கி வச்சுக்குவேன். இதில் தினம் தோளில் தூக்கி தான் கொண்டு போவேன். பெருசாக வந்து எனக்கு தூக்குறதுக்கு லகுவாக இருந்தது. மேலே கொண்டு போய் விட்டேன். பிராக்டிஸ். ஜபம், பிரார்த்தனை என்ற பிராக்டிஸ், வேத வாசிப்பு என்ற பிராக்டிஸ், பரிசுத்தம், அதில் வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் என்ற பிராக்டிஸ், கர்த்தருடைய உபாசம், கர்த்தரோடு சேர்ந்து வாழ வேண்டும். இந்த பொய், ஃபேக் பாஸ்டர்ஸ், ஃபேக் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இமோஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேசுறதெல்லாம் கேட்க மாட்டேன். என்னுடைய பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தான் வாழ்வேன் என்ற வைராக்கியம் உள்ள ஒரு பிராக்டிஸ். கைகளை தட்டுங்களேன். இந்த வார்த்தையின்படி தான் நான் வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வேன் என்ற ஒரு வைராக்கியம். யார் பேசுற டென்சிங் டேனியல் இந்த வார்த்தைக்கு புறம்பா பேசினா கேட்காதீங்க. தேவதூதன் இறங்கி வந்து சொன்னாலும் கேட்காதீங்கன்னு தான் எழுதியிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேதத்தின்படி நடக்க ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, லகுவாயிடும். அப்புறம் இப்படிலாம் வாழ முடியுமா அப்படி கேட்குறாங்களே, வாழ முடியும்டா. 500 கிலோ 1 டன் கண்ணுக்குட்டியை என்னால் தூக்க முடிஞ்சே. நான் கொடுக்கும் சுமை லகுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் இருக்கிறது. இளமையில் நுகத்தை சுமப்பது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தியத்தை சுமப்பது நல்லது. வார்த்தையின்படி வாழ்வது நல்லது. சகலவித நன்மையும் கொடுக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். என்ன நடக்கும்? 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது, சகலவித நன்மையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நாம் கைகளை தட்டி, சகலவித நன்மையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் எழுதலை. நீங்கள் எப்பவுமே எனக்கு இந்த வசனத்தில் உள்ள நுழைஞ்சுவேன். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். 4 பருக்கையை போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க. சில வீட்டில் சாப்பிட்றீங்களா, இன்னும் குழம்பு ஊற்றவா, இன்னும் கறி போடவா, இன்னொரு துண்டு முட்டை வைக்கவா, எவன் கேட்பான்? கேவலமாக போயிருல. 2 தடவை வாங்கிட்டேன் சிஸ்டர், வேண்டாம். ஏன் 3ஆவது தடவை வாங்கின தப்பா? கேட்குற விதம். இன்னும் வேணும், இன்னும் வேணுமாக்கும், இன்னும்
வேணுமாக்கும். சிஸ்டர் வீட்டில் போனால் ஒரு வாவல் மீன் இவ்வளோ பெருசு 3/4 கிலோ சைஸில் பொரித்து வைக்கிறாங்க. இவ்வளவு மட்டன். நான் பார்த்தேன், இந்த ஒரு வாவல் மீனை நான் ஒரு வாரத்துக்கு சாப்பிடுவேனே, இவங்கெல்லாம் எப்படிடா சாப்பிட போகிறான்னு பார்த்தேன். இப்படி மாவல் மீனை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறேன், தட்டில் இல்லை. சரி, 4 பேருக்கு போட்டு நல்லா சாப்பிடணும், எப்படி சாப்பிடுவான்? அவனும் கொஞ்சமாக போடுங்க, கொஞ்சமாக போடுங்கப்பா. எப்படி கையை காட்டுறான்? கொஞ்சமாக போடுங்க, கொஞ்சமாக போடுங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் கையை திறக்க அவைகள் திருப்தி அடைகிறது. அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இங்கே எழுதியிருக்கு, சகலவித நன்மை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிறவர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க கேட்கிறதை காட்டிலும் அதிகமாய் கொடுக்க அவருக்கு மனசு இருக்கு. நீங்க 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கேளுங்க. நீங்க இருக்கிறது ஒரு 3000 ரூபாய் வாடகை வீடு, அது ஒத்த ரூம் ஒரு ஓடு போட்ட வீடாக இருக்கும். நீங்க கேளுங்க, எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் ஆண்டவரே, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 மருமக இருக்காங்க, பேர பிள்ளைங்க வந்து அவங்களும் தங்கணும், நானும் தங்கணும், ஒரு 3 பெட்ரூம் 4 பெட்ரூமில் ஒரு வீடு தாங்க. ஏன் கேட்குறது? யார்கிட்ட கேட்குறீங்க? உங்களுக்கு கொடுக்கிறவர் மகா ஐஸ்வர்ய சம்பன்னர். கைகளை தட்டுங்கள. எனக்கு வேணும் ஆண்டவர், கேளுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஏன்னா அவர் பரிசுத்தர். நான் சுத்தமாய் வாழ வேண்டும், ஏன்னா அவர் சுத்தமுள்ளவர். நான் அன்புள்ளவனாய் மற்றவரிடத்தில் அன்பு காண்பிக்க வேண்டும், ஏன்னா அவர் அன்புள்ளவர். நான் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள் சொல்லித்தந்தார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் சுத்தமுள்ளவராயிருங்கள். நீங்கள் பிரதிபலன் எதிர்பாராமல் கைமாறு கருதாமல் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள். சொல்லிக் கொடுத்த குரு நம்முடைய குரு. தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பானாம். எப்படி இருப்பானாம்? தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். நம்முடைய குணலட்சணங்களை கண்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என் சீடர்கள் என்று உங்களை குறித்து உலகம் சாட்சி கொடுக்கும். இருக்கா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவரில் ஒருவர் அன்போடு இருந்தால் உலகம் நம்மை எடுத்தே. ஒருவரில் ஒருவர் அன்போடு இருந்தால் உலகம் நம்மை எடுத்தே. இயேசுவின் சீடர்கள் இவர்கள் என்றே இயேசுவின் சீடர்கள் இவர்கள் என்றே சாட்சி பகர்ந்திடுமே. நல் சாட்சி பகர்ந்திடுமே. தெய்வன்பின் ஜீவியமே. தெய்வதாசர் கவசியமே. தெய்வன்பின் ஜீவியமே. தெய்வதாசர் கவசியமே. மனமதில் எழும்பும் வம்புகளை ஒழித்தே. தேவன் அன்பாக இருப்பதில்
தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசர் கவசியமே. பாசமயமையும் நேசித்தார் இயேசு ஜீவனையே ஈந்தே. நேசமாய் வாழ்ந்திடுவோம், நாம் நேசமாய் வாழ்ந்திடுவோம். தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசர் கவசியமே. தாசர்கள் நாமே உணர்ந்திடுவோமே ஜீவனையே ஈந்தே. தாசர்கள் நாமே உணர்ந்திடுவோமே ஜீவனையே ஈந்தே. சுத்தர் ஒன்றாக ஒரு மனதுடனே, சுத்தர் ஒன்றாக ஒரு மனதுடனே கர்த்தனை உயர்த்திடுவோம், நாம் கர்த்தனை உயர்த்திடுவோம். தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசர் கவசியமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசர் கவசியமே. ஒருவரில் ஒருவர் அன்போடு இருந்தால் உலகம் நம்மை எடுத்தே இயேசுவின் சீடர்கள் இவர்கள் என்றே சாட்சி பகர்ந்திடுமே. கைகளை தட்டி தெய்வ அன்பின் ஜீவிதமே தெய்வதாசர்களுக்கு அவசியமே. கையை தட்டுங்களேன். உத்தமமான வழியிலே நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவாராம். எது உத்தமமான வழி? கர்த்தருடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்வது, அவரை தேடுவது, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பது உத்தமமான வழி, நன்மை. அந்த நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாராம். அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவற்று நிரப்பியிருந்தார். எனவே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவுடனே துள்றதுக்கும் உடம்பை குலுக்கிறதுக்கும் சிச்சு சச்சு சிச்சு அப்படின்னு அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டுமல்ல,
பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்ததும் நம்முடைய கேரக்டர்லாம் மாறுது. நன்மையை மட்டுமே செய்வர்களாய் மாறுகிறோம். கைகளை தட்டி நன்மை செய்யணும், நன்மையை பேசணும், நன்மையை யோசிக்கணும். மாமியார்கிட்ட நன்மையை பேசணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். மாமியார் ராட்சசி தான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையாச்சே, நீ சகிக்கணும். மருமகள் ராட்சசி தான் ஒத்துக்கிறேன், மாமியார் கர்த்தருடைய பிள்ளையாச்சே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்க சகிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடித்தவனை பார்த்து என்ன நீ ஏன் அரைஞ்ச, நான் என்ன தவறு செய்தேன்னு தான் கேட்டார். நாசமாக போவ, உன்னை அத்திமரத்தை மாதிரி உன்னையும் சபிக்கிறேன் நான் சபிச்சார். அடித்தவங்களே நேசித்தார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து பிதாவே இவர்களை செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும்னா. எனக்கு கிறிஸ்டியானிட்டியில் எனக்கு ரொம்ப வருத்தங்க. நான் பரமேஸ்வரன் மகன் பிறவியில் இந்து குடும்பத்தை கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தவுடனே நான் நினச்ச கிறிஸ்தவர்கள் என்றால் ஐயோ அன்பில் நிலைத்திருப்பாங்க. ஏன்னா மிஷினரிமார் வாழ்க்கையாக பார்த்தேன். ஒரு வில்லியம் கேரி, ஒரு ரிங்கிள் தோபே, ஒரு ரேக்லாண்டு, ஒரு ஜி போப்பு, ஒரு யார் இது எழுதின ஒப்பிலக்கணம் கால்டுவெல், ஒரு ஹட்சன் டெய்லர், இப்படி ஒரு மிஷினரி அவங்க வாழ்க்கை முழுதும் சாக்ரிஃபைஸ் அடித்தவங்களுக்கு துன்பப்படுத்தின எல்லாத்துக்குமே நன்மை செஞ்சாங்க. இப்படித்தான் எல்லா கிறிஸ்தவங்களும் நினச்சேன். சபைக்குள்ளே வந்த உடனே தெரியுது, ஐயோ அப்பா தெரியாமல் நம்ம சிங்கத்தின் மடையிலே நுழைந்து விட்டோம், அல்லது குட்டியை பறிகொடுத்த கரடியின் வாயிலே நுழைந்து விட்டோமோ என்று. உலகத்தில் இந்துவாக இருக்கும் பொழுது எனக்கு இருந்த நல்ல காரியங்கள், எங்கள் மக்களிடத்தில் இருந்த நல்ல காரியங்களை கூட தேடி பார்க்கிறேன் இன்று வரை. அப்போ எதுக்கு சார் இந்த இயேசுநாதத்தில் இருக்கீங்க, எதுக்கு சார் கிறிஸ்தவத்தில் இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஏனுங்கன்னா கேட்பீங்க கட்டாயம். மதம் மாறிட்டீங்களா? மதம் மாறலைங்க, உண்மை தெய்வத்தை அறிந்து கொண்டேன். கைகளை தட்டி உண்மை கிறிஸ்தவனை தான் தேடுகிறேன் ஒழிய உண்மை தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும். கையை தட்டுகளே. அவர் வாழ்ந்து காட்டினார், எனவே என் குரு வாழ்ந்தது போல நான் வாழ முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி. வாழாதவனை அவர் பார்த்துக்கட்டும், வாழாதவர்களை அவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் என் குரு ஒப்பற்ற பரிசுத்தர், அன்புள்ளவர், அன்பினாலே நிறைந்து எனக்காக உயிரை கொடுத்தவர், எனக்காக உயிரோடு இருந்தவர், மறுபடியும் வரப்போகிறவர். என்னுடைய நம்பிக்கை அது, என் விசுவாசம். கிறிஸ்தவர்களை நான் மாதிரியாக ஒரு நாள் எடுக்க மாட்டேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர் அழிந்த வேத புஸ்தகம் தான் எனக்கு மாதிரி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர்தான். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். அன்புள்ளவன் தேவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. எல்லா மதமும் சொல்லுது. புற ஜாதிகளிடத்தில் இருக்கிற நல்ல குணம் கூட நம்ம மக்கள்கிட்ட தேடி பார்க்கணும் போல இருக்கு. பார்த்துக்கங்க. பொறாமை, போட்டி, பேச்சு, பொறாமை, மற்றவர்களை கெடுப்பது, மற்றொரு உயர்ச்சியிலே பொறாமை, ஊழியங்களிலே பொறாமை, ஒரு ஊழியக்காரனை பற்றி மற்றொரு ஊழியக்காரர்கள் சொல்கிற தகாத விதமான பேச்சு, கிரிட்டிசைஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸு. மற்றவங்க பேச மாட்டேங்கிறாங்க. எங்கள் சினிமா பாடல்கள் மேடையில் நின்று சினிமா பிரமுகர் சொன்னாங்க, நான் டீக்கு கூட வழி இல்லாமல் இந்த சென்னையிலே சுற்றினேன், நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். கடந்த காலத்தை யோசித்து பார்த்து இப்போ இருக்க நிலைமையை கம்பேர் பண்ணி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டேன், ஒரே நாளில் இப்படி வரல. இந்த பாடகர்கள்லாம் சொல்லுவாங்க, இது கடவுளுடைய கிருபை நாள் நான் பாடுகிறேன். இவன் 2 பாட்டு சொரமும் இருக்காது, தாளமும் இருக்காது. இப்போ ஏஐ வந்துருச்சான், எப்படி போட்டாலும் பாடலாம், யாரும் பாடலாம். தம்பி சதீஷும் பாடலாம், ஜாசுவாவும் பாடலாம், ஜேம்ஸும் பாடலாம், யார் எல்லாருமே பாடலாம். குரல் அப்படி சில இப்போ இந்த தனம் கூட பாடலாங்க. இவங்களுக்கெல்லாம் ஐயோ என்னென்ன பேர் நினச்சிங்க. கான கந்தர்வன், கிறிஸ்தவ இன்னிசை தென்றல், விளக்குமாருக்கு பட்டு குஞ்சம்மா. இந்த ஐடியா சூப்பர் ஸ்டார் சிங்கரில் பாட குழந்தை பக்கத்தில் போய் நிற்க முடியுமோன்னு ஒரு திறமையும் இல்லை, ஒரு தாளந்தும் இல்லை. ஏசுங்கிற பேரை சொல்லி ஏமாத்துறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இங்கே குரல் வளம் முக்கியம் அல்ல, பேச்சு திறமை முக்கியம் அல்ல. இங்கே
வேத புத்தக ஆராய்ச்சி முக்கியம் அல்ல, கர்த்தருடைய கிருபையே இங்கு முக்கியம். கைகளை தட்டி பிரதானம் அதுதான். நாம் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட, யாரு? நீர் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகளும். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சும்மா ஒரு சீடி போட்டு 1 மில்லியன் 2 மில்லியன் 15 மில்லியன் வியூவர்ஸ், விளக்குமாறு பண்ணி கூட தான் பல குட்டியோட வரும். வியூவர்ஸ் நமக்கு முக்கியம் இல்லடா. உன்னுடைய ஆத்துமா கம்பீரித்து மகிழ்கிறதா? அநேக ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார்களா? இதுதான் என் கேள்வி. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக போச்சு. காலப்போக்கில் நான் சோர்ந்து போவேனே என்று தவித்தேன். 42 வருடம் ஆயிடுச்சு ஊழியத்துக்கு. அதுக்கு மேலே வேதம் சொல்லிச்சு, உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார், முடிவு வரைந்து நிலைத்திரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்பு நாட் ஒன் டே ப்ராசஸ், அது லாங் லைஃப், லாங் ப்ராசஸ். டெய்லி கிளீனிங். ரட்சிப்பு என்பது டெய்லி கிளீன் பண்ணுற அனுபவம். எனவே தான் நான் குற்றம் இல்லாமையினாலே என் கைகளை கழுவி தினந்தோறும் உம்முடைய பலிபீடத்தை சுற்றி வருகிறேன். குற்றம் இல்லாமையினால் என் கைகளை கழுவி. ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ஊழியக்காரரே, ராக்காலத்தில் உங்கள் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஏன் கையை உயர்த்த சொன்னார்? என்ன ஆர்த்தோவா அவர்? நேரலிஸ்டா? கை நல்லா ஃபிங்கர்ஸ் எல்லாம் செல்லுபடி இல்லை. உன் கிரியையை பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் கிரியைகளை கர்த்தர் பார்க்குறார். நேற்று கூட நாங்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரி போயிருந்தோம். ஒரு அம்மா வந்துச்சு, சார் குறிப்பாக சொல்கிறேன் சார், ஒரு குச்சியை வச்சுக்கிடுச்சு, கூடையை வச்சுக்கிடுச்சு, உங்கள் எதிர்காலத்தை சொல்கிறேன்னு. இவங்கெல்லாம் திரும்பிக்கிட்டா, ஈஸ்வர தஞ்சையம் திரும்பினாங்க. எல்லாம் இப்படி திரும்பினாங்க. நாங்கள் திரும்பினதை பார்த்தா, ஐயா சும்மா பொழப்புக்கு இது பசிக்குதுயா, வயிற்றுக்கு கொஞ்சம் காசு கொடுங்கய்யா, சோறு வாங்கி சாப்பிட்டு கிடச்சி. பசி தானம்மா, காசு கொடுத்து விட்றான்ட்டேன். வேறவங்க நம்ம ஆட்கள் செய்வாங்க தெரியுமா, இயேசுவின் ரத்தம் செய்யும் அந்த குறி சொல்கிற பொம்பளைக்கு கொடுக்கலாமா? அந்த அதே பொய். ஜென்டிலாக பேண்ட் ஷர்ட்டை கோட் ஷூட் போட்டு டை கட்டி வச்சுட்டு சொல்லுவான், நேற்று இரவு கர்த்தர் என்னோடு பேசினார், சகோதரி நீங்கள் இடது பக்கம் படுக்கும் பொழுது, சகோதரி நீ தூங்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு தூங்குகிறாய் என்று கர்த்தர் பேசினார். உடனே காணிக்கை கொடுத்துருவான். பிறகு கண்ணை மூடாமல் தூங்க முடியுமா ஐயா? அந்த காலத்தில் கவிஞன் எழுதினான், கூந்தல் கருப்பு ஆஹா, குங்குமம் சிவப்பு. எவனுக்கு தெரியாது? கூந்தல் கருப்பான், குங்குமம் சிகப்பான், கொண்ட உள்முகமோ ரோசா பூவான். அதே மாதிரி சில ஃப்ராடு பண்ணியே மக்களை மயக்கி வைத்திருக்கிறார்கள். இல்லை, நம்முடைய லைஃப் இஸ் மஸ்ட். நம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழணும். அன்பு நிறைந்தவர்களாக இருங்கள். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்புகழை நாடாது. அன்பு இருமாப்பா இராது. அன்பு சினமடையாது. அன்பு தான் சினமடையாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. அன்பு சகலவற்றையும் தாங்கும். கைகளை தட்டி. மாமியார் மோசம்தான் தாங்கிக்க, மருமகள் மோசம்தான் தாங்கிக்க, குடிகார புருஷன்தான் தாங்கிக்க, வாயாடி ராட்சசி தான் உன் பொண்டாட்டி தாங்கிக்க. இட்டமுடன் உந்தலையில் எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, நீ முட்டை அழுதாலும் ஆண்டார் வருவாரோ, மாநிலத்து உன் தலை எழுத்து அதுதான். உன் தலை எழுத்துறான் அம்பி. இப்படி பொண்டாட்டி கொடுத்தா தான் உன்னை அடக்க முடியும்னு பகவானுக்கு தெரியும். அதான் கல்யாணத்தப்போ ஐயர் ஸ்லோகம் சொல்லுவாங்கல்ல, மந்திரம் சொல்ல, சாமியார் ஐயரை மந்திரம் சொல்ல உடனே நல்ல நேரம் முடிய போகிறது பொண்ணு அழைச்சுட்டு வாங்கோ அப்படிம்பாரு. நல்ல நேரம் முடிய போகிறது பொண்ணை அழைச்சுட்டு வாங்கோ அப்படிம்பாரு. யாருக்கு நல்ல நேரம் முடிய போகுது? பையனுக்கு. இன்னைக்கு கூட நல்ல நேரம் க்ளோஸு. அது அப்படியே பணிவாக வரும். அப்படியே அப்பா அன்னைக்கு ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா மேக்கப் கிப்புக்காலம் போட்டு ஐலைட்ஸ்லாம் வச்சு பார்த்தா பரலோகத்திலேருந்து இறங்கி வர மாதிரி குடிஞ்ச தலை நிமிராது. தாலி கட்டும் போது நிமிந்து பார்க்காது. அப்படி முட்டை மடக்கி, ஹிந்து கல்யாணம் கீழே உட்காந்து அந்த முட்டை பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துருக்கோம். தாலி கட்டின உடனே வாங்கி பயபக்தியாக கும்பிடும். வீட்டுக்கு வந்து நிற்கும் பாருங்க.
அதாவது பொண்ணுன்றவ அவ பிறந்த வீட்டில் இளவரசி, பிறந்த வீட்டில் இளவரசி, புகுந்த வீட்டில் மகாராணி. புரிஞ்சிருக்கும், அங்கே ஆட்சியே இவ ஆட்சி தான் நடக்கும். பையங்கிறவன் பிறந்த வீட்டில் மகாராசன். யார் பையன்? அவன் சட்டம் தான் சட்டம், அதை அம்மா கிட்ட போட்டு விட்டுருவான், அப்பா உடனே செஞ்சிருவார். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் தான் அடிமை, மகாராணிக்கு அவன் தான் எடுபடி. ஏங்க இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி காலேஜ் பசங்களை பார்த்தீங்கன்னா நிற்கிற பஸ்ஸில் ஏற மாட்டான், ஓடுற பஸ்ஸில் தான் ஏறுவான். அது ஃபுட்பாலில் அப்படி தவி அப்படி காலேஜ் அப்படின்னு போவேன், மாப்பிள்ளை அப்படிம்பா. எந்த பயிலாக நிற்கிற பஸ்ஸில் ஏறான். இப்போ பைக்கு வேறு வச்சுருக்காங்க, கையும் விட்டுறான், சில பையன் காலையும் விட்டுறான். அதுவும் பாத்திமா காலேஜ் இந்த மாதிரி லேடி டோக்குக்கெலாம் பக்கத்தில் போனால் எல்லாத்தையும் விட்டுறான். மண்டை ரெண்டாக பொழுது வேன்னு கிடக்கிறான். 10 வருஷம் கோமா கடறி பின்னாடியும் போகும் முன்னாடியும் போகும். பைக்கில் போகிறான், இப்படி பைக்கு வாங்கி கெட்டியம் தெரியுமா, அம்மா தாலி வச்சு வாங்கினது. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நிற்கிற பஸ்ஸில் ஏற மாட்டான், ஓடுற பஸ்ஸில் தான் ஏறுவான். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 வாளி, சில்வர் வாளி, ஒரு பைய பேக்கு, அம்மனி முன்னாடி பட்டு சேலை இல்லை போட்டு நகையெல்லாம் முன்னாடி போட்டு அப்படி போவாங்க. போனவுடனே பஸ்ஸு நிற்கிற பஸ்ஸாக பார்ப்பான், ஓடுற பஸ்ஸை பார்க்க மாட்டான். இது வேறு மகாராசை. இப்போ எடுபடி ஏன்னு சொன்னேன்னு இப்போ வச்சுக்கங்க. இப்போ மகாராசன் போகிறான், பஸ் இருக்கு, நீ ஏறுமா, இல்லை நீங்கள் ஏறுங்க, நீ ஏறுமா. அப்போ இப்போல்லாம் ஏசி பஸ் இருக்குது, அப்போல்லாம் ஏசி இருக்காது, விண்டோ சீட்டு எல்லோரும் விரும்புவாங்க. ஃப்ளைட்டில் போனால் கூட விண்டோ சீட்டு விரும்புவாங்க. இவன் என்ன செய்வான், ஓடி போய் கர்ச்சிப் எடுத்து அந்த சீட்டை தொடச்சி விடுவான். உட்காருமா, யாரா ஒய்ஃபை உட்காந்துருவான். இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து எங்கே வைப்பான், மேலே கீழெலாம் வச்சுட்டு உடனே அவ என்னம்மா தலை வலிக்கிறது மாதிரி இருக்கு, ஒரு காஃபி குடிச்சு வாங்கிட்டு வரேன். தாய்க்கு ஒரு நாள் வாங்கி கொடுத்தவன் கிடையாது. ஊரில் போய் குடிச்சிக்கலாம் உட்காரு அப்படிமா. நேராக ஓடுறான், டபேரா செட்டில் காஃபி கொடுத்து விட்றா, நரசூஸ் காஃபி ஒன்று கொண்டு வந்து கொடுத்தான். அப்போவே நினச்சேன், உனக்கும் அறிவில்லை உன் குடும்பத்துக்கும் அறிவில்லைன்னு. என்னது, ஏன் கொஞ்சம் டிக்காஷன் கூடுதல் போட்டு வாங்கிட்டு வந்துடக்கூடாதா? இந்த வாங்கிட்டு வரேன், திருப்பி கொண்டு போகிறான். டிக்காஷன் வந்துடுச்சு. என்னத்தை சொன்னாலும் திரும்ப நாய் வாழை மட்டை வச்சு கட்டினா நிமிந்துருமா? என்னம்மா ஆற்றி வாங்கக்கூடாதா? ஏன் ஆற்ற தெரியாதா? இந்த ஆற்றி தரேன். அப்படி எட்டி பார்த்தா காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அங்கே ரோஸஸ் விற்கிறான், 2 ரோஸ் வாங்கிட்டு வாங்க. வந்தான், ரோஸை கொடுத்தான். ஐக்கியம் கம்மி, அறிவும் கம்மி, என் தலையெழுத்துனா என்னென்ன 2 இலையோட வாங்கிட்டு வந்துருக்கக்கூடாதா? திருப்பியும் ஓடுறான், 2 இலையோட வந்து கொண்டையில் சொருவியாச்சு. நின்ன இடத்துல பம்பரமாக ஆட்டுவா. யார் மகாராணி, யார் அடிமை? நம்ம வாழ்க்கையில் இளமையில் நுகத்தை சுமப்பது நல்லது. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்தால் எதிர்காலத்தில் நீ இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் பட்டியலில் இருப்பாய். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் இருக்கா இல்லையா? நான் 2 பேசுகிறேன், நான் பேலன்ஸ் பண்ணி தானே பேசிட்டு இருக்கேன். இஷ்டப்படி நடக்கிறவனுக்கு இப்படி பொண்டாட்டி, கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஒரு மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றி இருப்பார்கள். உன் பிரயாசத்தின் சம்பாத்தியத்தை நீயே சாப்பிடுவாய், வேற ஒன்றுக்கும் போகாது. நன்மையும் கிருபையும் தரும் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கையை தட்டுகள். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவனுக்கு. 128ஆம் சங்கீதத்தில் முழு பட்ஜெட்டு பட்டியல் போட்டிருக்கு. அதனால நீங்கள் உத்தமமாய் நடங்கள். அடுத்து என்ன செய்யுங்க? கர்த்தருடைய வசனத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். அடுத்து 3வது, ஒருவர் அன்பாயிருங்கள். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் பிரியமாயிருங்கள், நன்மையினால் நிரப்புவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கர்த்தர் வழங்காதிரார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது, என்றென்றைக்கும் உள்ளது, என்றென்றைக்கும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் நன்மையும் உங்களை நிரப்பும். நன்மையினால் முடிசூட்டுவார், நன்மையினால் நிரப்புவார். தேவ கரம் உங்களோடு இருக்கும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மை வழங்காது இருக்க மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி சொல்லுங்க. கைகளை தட்டி அப்படியே முழங்கால் போடுங்களேன். நான் ஜெபிக்க போறேன். தேவ கரம் இறங்கி வரப்போகிறது. Thank you Jesus name. Hallelujah. ஆராதனை Holy Spirit. Hallelujah. ஆராதனை கர்த்தாவே, தாழ்மையாக சேரோ பாத
ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை வழங்காதிரார். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும், கர்த்தருக்காக அவருடைய வார்த்தையின்படியே அவரை தேடுவதில் குறைவற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. அவற்றின்படி நாங்கள் வாழ கிருபை செய்யும். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் தங்கள் குறைவுகளை குற்றங்களை சொல்லி அறிக்கையிட்டு எங்களுக்கு புது வாழ்வு வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கு கொடுத்தருளும், ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவனை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்க நன்மை செலுத்துகிறேன். சகலத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு சில சமூகம் முன்னிருந்து காத்துக்கொள்ளட்டும். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்தரணும். தொடர்ந்து கர்த்தர் இயேசு இரத்தத்தை எங்களை பூசிக் கொள்கிறோம். இப்பொழுது ஆமென் என்று சொல்லும் பொழுது அவள் விரும்பின ஆசீர்வாதம் அந்த சிரசிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொழுதுக்காக கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உமதன்பு என்னில்